மேட்டர்ல மாட்டிக்கிட்டேன்டி. எக்ஸ்கியூஸ் மீ, பேர் என்ன? காஞ்சனா. காஞ்சனாவா? ஆமா, என் பேரு காஞ்சனா, இவ பேரு கல்பனா. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா? ஆமா. வீடு எங்க இருக்கு? வாவுசி தெரு. வாவுசி தெருவா? இல்ல மாப்பாசி தெரு. அப்புறம் ஏன் வாவுசி தெருன்னு சொன்ன? அது நான் மாப்பூசி தெருல இருக்கேன், அவன் வாவுசி தெருல இருக்கா. ஆளுக்கு ஒரு தெருவுல இருக்கீங்களா? அது வந்து எங்க ரெண்டு பேருக்கு சண்டை. ஒன்னா இருக்கீங்க? இப்பதான் ஒன்னா சேர்ந்தோம். அப்ப சண்டை வந்தா தனித்தனியா போயிடுவீங்களா? அது இல்ல சார், அவ வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஓடி போயிட்டா. போலீஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லக்கூடாது, தப்பு. இப்ப எங்க போயிட்டு வரீங்க? ஷாப்பிங். ஆமா, நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க. லவ் மேரேஜ் பண்ண பொண்ண மறுபடியும் பொண்ணு பார்க்க வராங்களா? அதெல்லாம் எங்க பர்சனல் மேட்டருங்க, உங்களுக்கு எதுக்கு? ஏய் வாடி போலாம், ஓடி பஸ் ஓடிடி, ஓடலாம் வாடி வாடி. हेलो 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 ராம், இன்னைக்கு நீ ஏன் ஹோட்டலுக்கு வரலன்னு சொல்லு. தாத்தா தான் என்ன ஹோட்டலுக்கு போவேன்னு சொல்லிட்டாரு. டோன்ட் வரி, தாத்தா கிட்ட நான் பேசுறேன். இவ்வளவு நாள் சண்டை போட்டு பேசாம இருந்தியா? டேய், உன் விஷயமா தாத்தா கிட்ட நான் பேசுறேன். நீ நாளையில இருந்து ஹோட்டலுக்கு வா. டேய் வேணாடா, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரிடா. நான் வர்றதுல அவருக்கு இஷ்டமே இல்ல. நாளைக்கு நீ வர. என்னடா நீ மாமியார் மாதிரி கொடுமைப்படுத்துற? நீ எப்படி வேணும்னா நினைச்சுக்க, எனக்கு கவலை இல்ல. நாளைக்கு நீ வர வர வர, அவ்வளவுதான். கிருஷ்ணா கிருஷ்ணா, This number is currently switched off. Please try again later. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. உனக்கு தான் தெரியுமா, எனக்கு தெரியாதா? நானும் ஹோட்டலுக்கு வர மாட்டேன். என்ஜாய். குட் நைட் மம்மி. டேய், நாளைக்கு காலையில நீ ஹோட்டலுக்கு போற. ஏன் மம்மி, வீட்ல டிஃபன் செய்ய மாட்டியா? டேய், புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். நக்கலா பண்ற? யோ நாகலிங்கம், ஃபைனலா சொல்றேன், இதுல ஒரு கையெழுத்து போடியா? ஃபைனலா நானும் சொல்றேன், இதுல கையெழுத்து போட முடியாது. யோ, உனக்கு மேனேஜரா ப்ரமோஷன் வந்திருக்கியா? சார், இது வரைக்கும் எனக்கு 8 தடவை மேனேஜர் போஸ்ட் வந்தது. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் கடைசி வரைக்கும் கிளர்க்காவே இருந்துட்டு போறேன் சார். என்னையா அது? சம்பளம் ஜாஸ்தி தான் சார், ஆனா மத்தது இதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க. அப்பா வாடா, நான் பெத்த மவனே, வா 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 வா. நீங்க காலையில கிளம்பும் போது டிஃபன் சாப்பிடலையா, அதனால அம்மா இத கொடுத்து விட்டாங்க. அவளுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கு மாட அறிவில்லை. இப்ப எதுக்குடா இந்த டிஃபன் இங்க கொண்டு வந்த? ஒருவேளை நான் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன். இது அப்படியே வச்சிருந்தா ராத்திரி சாப்பிட்டு இருக்கலாம்ல. நாகலிங்கம், நாகலிங்கம், யோ ஏயா பையனை போட்டு இப்படி அடிக்கிற? என்ன சார், என் பொண்டாட்டி டிஃபனுக்காக ஒரு வேலைக்கு பண்ற செலவு 30 ரூபாய் சார். அது வேஸ்ட் தானே? ஏயா சாப்பிடுறதே உனக்கு வேஸ்டா தெரியுதா? ஆமா சார், பசி இல்லாத போது சாப்பிட்டா அது வேஸ்ட் தானே? ஏயா உன் குடும்பத்துக்காவது சாப்பாடு போடுறியா இல்லையா? சார், அந்த விஷயத்துல நான் மத்தவங்க மாதிரி இல்ல சார். எங்க வீட்டுல எல்லாரும் 3 வேளை சாப்பிடுறாங்க சார். அப்பா, எல்லாரும் வீட்லயும் 3 வேளை சாப்பிடுவாங்க. ஒண்ணு கேட்டனா பாய் மூடி சும்மா நில்றா. பாவம் பண்ணி, நாகலிங்கத்துக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நாகப்பாம்புக்கு குட்டியா பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்திருந்தா இவன் படிப்பு செலவுக்காக நான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்படி என்னையா படிக்க வச்ச? +2 சார். இந்த காலத்துல படிப்பு ரொம்ப அவசியம்யா. அவன ஒரு காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்க வேண்டியது தானே? எதுக்கு? உங்களை மாதிரியே படிச்சு பட்டம் வாங்கி உயர் அதிகாரி உருப்படாம போறதுக்கா? என் பையன் இதே பேங்க்ல கிளர்க் ஆகி என்ன மாதிரியே கை நிறைய சம்பாதிக்கணும் சார். என்னடி ஆச்சு? இதோட உங்ககிட்ட 100 தடவைக்கு மேல நான் கேட்டேன். என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும். ஒருவேளை நான் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள யாராவது பூந்து உன்ன. இதுக்கு மேல என்னால போராட முடியாது. இப்ப உங்க அக்கா வந்துருவா, அவகிட்டயாவது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அழு. லக்கி, ஏண்டி அழற? லக்கி சொல்லுடி. தப்பு நடந்து போச்சுக்கா.